ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கையேந்தி பவன் கொத்து பரோட்டாவை அதே டேஸ்ட்ல வீட்லயே ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எக் கொத்து பரோட்டா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 பரோட்டா எடுத்திருக்கிறேன். 2 எக்ல சால்ட் மட்டும் சேர்த்து பிளெயின் ஆம்லெட்டா தனித்தனியா போட்டு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணது. அடுத்து பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 கலர்லயும் குடமிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேரட் துருவனது 1 கப். முட்டைக்கோஸ் 1 கப் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி, சால்ட், பெப்பர், ஆயில் இதெல்லாம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து பொடி பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு அளவா சேர்த்துனா போதும். ஏன்னா நம்ம பரோட்டாலையும் எக் ஆம்லெட்லையும் சால்ட் ஏற்கனவே சேர்த்திருக்கிறோம். அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. பெப்பரும் அப்படிதான். பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், குடமிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால காரத்துக்கு தகுந்த அளவு பெப்பர் சேர்த்திக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க. 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சோம் இல்லையா, அந்த பிளெயின் ஆம்லெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதை இது கூட சேர்த்திக்கலாம். வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா எக்குக்கு பதிலா பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பரோட்டாவையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா சூடாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நல்லா சூடாயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டா கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டம்ளர் எடுத்து பரோட்டா, எக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இனி நீங்க எக் கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு கடைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க. வீட்ல ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். இந்த கொத்து பரோட்டாவுக்கு ஆனியன் சால்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனியன் சால்னா ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேல கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.